Okay, this is Venkat from Caffeine.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நான் பண்ணுறது பெய்டு கன்சல்டிங் சர்வீஸுங்க. எல்லாருக்கும் இதை பிடிக்காது, ஒரு சில பேர் மாத்திரம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ரொம்ப சங்கடமாக போச்சு. இந்த ஒரு 10 நாளில் 2-3 பேர் கால் பண்ணிட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஒரு 2-3 கால், டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாங்க. அவர் இல்லை, கிளைம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் பண்ணவே முடியாது. எப்படி பண்ண முடியும்? நான் வெறும் கன்சல்டிங் தான் பண்ணுறேன். அதாவது ஹார்ட்டில் சர்ஜரி நடந்துச்சு, கிளைம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இப்போ கிளைம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் அநியாயத்துக்கு என்னோடய வீடியோ பார்த்து தான் அண்ணன் வாங்கியிருப்பார், ஆனால் ஹாஸ்பிட்டல் உட்காந்து கால் பண்ணுறாரு. அதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எனிவே, we will get to this story about Manoj Bharataraja. I think I see him as a good human being. அதான் ஃபஸ்ட்டு லாஜிக் இதை சொல்லிடுறேன். ஒருத்தங்களை பற்றி இவ்வளோ நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஆனால் இதே தமிழ் மக்கள் தான் இந்த மூஞ்சி நடிக்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரை ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க, இக்னோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 15-20 இயர்ஸ் டவுன் த லைன் பார்த்தோம்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த காலத்தில் மக்கள் எப்படி அவரோட படத்தை ரிசீவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா அவர் கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிறார். இப்போ ரீசெண்ட் இருக்கிற வீடியோலாம் நான் பார்த்தா. ஹேவிங் செட் தட், இப்போ இருக்கிற ஆக்டர் ஒரு சில, நாட் எவ்ரி ஒன், ஒரு சில ஆக்டர்லாம் பார்த்தா அவங்க ஒன்றும் ரொம்ப ஒன்றும் லுக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. சும்மா ஒரு தாடி வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, நான் ஜாஸ்தி படம்லாம் பார்க்க மாட்டேன். பட் இருந்தாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கல. பட் எகெயின், ஆனால் எனக்கு தெரிஞ்சு திஸ் மனோஜ் பாரத்ராஜா, ஹி ஹேஸ் அ வெரி குட் விஸ்டம். ஞானம்னு சொல்லுவாங்களா, ஞானம்னா ஐ எம் நாட் ரிலீஜியஸ்லி ஸ்பீக்கிங். லைஃப்பில் சரி இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்குது, நம்ம இதுதான் லைஃப் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சொசைட்டி அவரை ஏற்றுக்கவில்லை, ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. மற்றபடி ஐ திங்க் ஹீ இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் அஸ் அ ஃபாதர்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவே எதுக்காக பண்ணுறேன்னா, நீங்கள் அவரை பற்றின நினைவு உங்களுக்கு வரும்போது அவரோட சில்ட்ரனுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் மீ. ஐ ரியலி, நான் அவங்க சில்ட்ரன் ஃபோட்டோ என்ன ஏஜ்லாம் தெரியல, பட் அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிட்டோன்னா அது அவங்களோட மனம் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு மாடு மாதிரி வயசான பிறந்த எங்கள் அப்பா ஹி பாஸ்ட் அவே இன் 2021. ஆனால் அந்த ஏஜ்லேயே என்னால் தாங்கிக்கவே முடியல அப்பாவோட இழப்பை. ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். அதனால் நீங்கள் அவரை பற்றி நினைக்கும் போது அவர் சில்ட்ரன் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு மனதிடமாக இருக்கணும், அவங்களோட எஜுகேஷன் நல்லா அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க முன்னேறணும்னு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஐ திங்க் தட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் திங் we could possibly do in our life. Secondly, I believe அவர் ஒரு சில வீடியோலாம் பேசியிருக்காரு, எல்லோரும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிலாம் பேசுகிறாரு. அதை வச்சு நான் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, ஐ திங்க் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் நினைக்கிறேன். அஸ் அ ஹியூமன் பீயிங் இஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். மனோஜ் பாரத்ராஜா நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா இருக்கிறாரு. எனக்கு இன்னும் யோசனையாக இருக்குன்னா, இவங்க ஹெல்த்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலையோன்னு தோணுது. ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலாம், பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஹெல்த்து டிட்ராரியேட் ஆகும்போது ஃபேமிலி சப்போர்ட்டு, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க அதை விட்டு வெளியில் வர முயற்சி பண்ணியிருக்கணும். பட் தெரியல அது பண்ணாரா என்ன எதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவர் சந்தோஷமாக இருந்துக்கலான்னு தோணுது. இதுக்கு ஐ திங்க் ஹி பாஸ்ட் அவே எஸ்பெஷலி பிகாஸ் யாருமே அவர்கிட்ட சொல்ல, நீங்கள் இப்படி இது நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அவங்க 2 சில்ட்ரன் இருக்காங்க, யூ ஹேவ் மனி டு ரன் யுவர் லைஃப், இது போதும் அப்படின்னு அவருக்கு யாருமே சொல்லலை. அதுதான் எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் நிறைய பேர் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, 60 வயசு வரைக்கும் போதும், 65 வயசுலேயே போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் 85 வரைக்கும் வாங்க சொல்லுவேன். அதுக்கான லாஜிக் சொல்கிறேன் கேளுங்க. நான் நிறைய பேருக்கு தெரியாது, நான் கெரியர் கவுன்சிலிங் பண்ணுவேன். அதாவது இந்த ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு. இந்த 2-3 கேர்ள்ஸ் நான் பேசினேன் நான் இந்த லாஸ்ட் 1 இயர். இவங்க எல்லாமே யூஎஸில் ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டாங்க. இவங்க செகண்ட் ஜென்ரேஷன் இந்தியன்ஸ். அதாவது அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, சிலிக்கான் வேலியோ எங்கேயோ வேலை பண்ண நல்ல பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, ஒரு ஐடி ஆர்கனைசேஷனில். அவங்க குழந்தைங்களோட கதை இது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே 28 வயசு பக்கம் ஆயிடுது. ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்க ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு பேசுனது 2 மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டாங்க. இப்போ நான் மெடிசன் படிக்கணும்னா, அமெரிக்காவில் மெடிசன் பண்ணணும்னா இன்னொரு 10 வருஷம் போயிடும். 28 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் அவங்க தே வில் ஒன்லி பி அ ஸ்டூடெண்ட். ஸோ நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த காலத்து மாதிரி நீங்கள் 25 வயசு 30 வயசில் செட்டில் ஆனீங்க, அதனால் உங்கள் சில்ட்ரனும் செட்டில் ஆயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. வரப்போகிற காலகட்டங்கள் பார்த்தோன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இவங்களுக்கு எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்காது. வேறு ஏதாவது படிக்க ட்ரை பண்ணி நீங்களே என்கரேஜ் பண்ண படிப்பாங்க. ஸோ செட்டில் ஆகிறதுக்கான டைம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதையும் ஏற்றுக்கோங்க.
ரொம்ப முக்கியமாக ஏற்றுக்க வேண்டியது உங்கள் சில்ட்ரன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி இப்போ என்னை ட்ரீட் பண்ணதே கிடையாது. மை சிஸ்டர்ஸ் யூஎஸ் இஸ் அ சயின்டிஸ்ட். நான் என்னதையோ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இன்சூரன்ஸையாவது ஒழுங்காக விற்கிறேன்னா கிடையாது, அதையும் கன்சல்டிங் ஃபீன்னு சொல்லி தமிழ் மக்களை டார்ச்சர் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதை நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலை. இது ஏதோ இப்போதைக்கு நம்ம பண்ணுறோன்னு நினச்சி பண்ணுறேன் நான், அவ்வளோதான். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை எப்போவுமே ஏற்றாழ்வாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற நிறையா பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் வந்து ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நல்லவங்களாக இருந்தால் போதும். தே சுட் ஜஸ்ட் மேனேஜ் தியர் லைஃப் அண்ட் தே சுட் பி குட் ஹியூமன் பீயிங். அதுதான் தப்பு நடந்துச்சோன்னு தோணுது எனக்கு இந்த பாரதிராஜாவோட மனோஜ் சாரோட வாழ்க்கையில். அவர் வந்து நல்லா தான் இருக்கிறாரு. ஹீ ஷுட் ஹவ் காட் சம் மணி. அவர் பாட்டு ஒரு சில்ட்ரன் ஒழுங்காக படிக்க வச்சுட்டு அவர் அப்பா அவர் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவை அழகாக இன்னொரு 10-20 வருஷம் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் இட். ஐ ஃபீல் நம்ம தான் காரணம், அதுக்கு சொசைட்டி தான் காரணம். அது ஃபேமிலி கொஞ்சம் காரணமாக இருக்கலாம். சொசைட்டியும் அவரை வந்து அப்பா பெரிய டேரக்டர்னா நீயும் பெரிய டேரக்டர் இருக்கணும் யாராவது சொன்னது அவர் ஆழமாக ஏதாவது பதிஞ்சிருக்கும். அதை படித்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஆகிருக்கலாம் அவர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. நல்ல விஸ்டம் இருக்குன்னு தான் தெரியுது. விஸ்டம்னா லைஃப்பில் ஒரு ஞானம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ரிலீஜன் வேணாலும் இருந்துக்கோங்க. லைஃப்பில் பீயிங் கண்டென்ட் வித் லைஃப். ஓகேங்க, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஐ ஃபெயில்ட் அஸ் வாட் எவர், பட் ஐ ஹாவ் அ ஃபேமிலி, ஹாவ் கிட்ஸ். நல்ல சொசைட்டியில் ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்ந்துருக்கிறாரு அது. ஸோ வாழ்ந்த வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை. அவரோட சில்ட்ரனுக்கு வந்து ப்ரே பண்ணுவோம். அது தவிர நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் யுவர் சில்ட்ரன். உங்கள் சில்ட்ரன் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அது போதும்னு நினைங்க. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.